நிகழ்வில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காலம் ஒரு 4வது பரிமாணம் என்பது. டைம் இஸ் த 4th dimension. அதை பற்றி தான் பேச போகிறேன். இந்த தலைப்பை ஏன் தேர்ந்தெடுத்தேன்றதுக்கு ஒரு சின்ன முன்னுரையோடு என்னுடைய கருத்துக்கு நான் போக போகிறேன். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு பேராசிரியர், ஒரு துறை நிபுணர், யாரா வேணா வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். பெங்காலிருந்து வர ஒரு பத்திரிகையில், ஒரு வங்காள பத்திரிகையில் ஒரு கட்டுரை. அந்த பேராசிரியர் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால், ரொம்ப டெக்னிக்கலான, அதாவது தொழில்நுட்ப ரீதியான கருத்துக்களை தமிழில் என்னுடைய மாணவர்களுக்கு கற்றுத்தரும்போது, பேசும்போது அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நான் அதனால் ஆங்கிலத்திலே தான் அதை சொல்லுவதற்கு நான் தேர்ந்தெடுக்கிறேன். தமிழ் அவ்வளோ சரியாக சொல்ல முடியலன்னு ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார். இது வங்காளத்திலிருந்து வந்த ஒரு பிரசித்தி பெற்ற பத்திரிகையில் இந்த கடிதம் பிரசுரமாகியது. உடனே மகாகவி பாரதியாருக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. அவர் கோவம் வந்தால் எப்போவுமே சாதாரணமாக வராது, பயங்கரமாக தான் வரும். அவர் உடனே அதுக்கு பதில் எழுதினார். தனக்கு தாய்மொழி சரியாக தெரியாது என்ற செய்தியை இவர் ஒரு வங்காள பத்திரிகைக்கு ஏன் எழுத போனார் அப்படின்னு சொல்லி அதற்கு பதில் எழுதினார். இவர் சொன்ன கருத்து என்னவென்றால், டெக்னிக்கல் வேர்ட்ஸ், தொழில்நுட்ப சொற்கள் தமிழிலே இல்லை, அதனால் என்னால் சொல்ல முடியாது என்று இந்த பேராசிரியர் எழுதியிருந்தார். மகாகவி பாரதி இதற்கு என்ன சொன்னார் என்றால், ஒரு ஊரிலே யாருமே உடை அணியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஊரிலே கோவணம் என்கின்ற வார்த்தைக்கு சொல் இருக்காது. எது பயன்பாட்டிலே இருக்கிறதோ அதற்குத்தான் சொற்கள் வரும். எனவே தமிழ் சமூகம் அறிவியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே விஷயமே தவிர, அப்படி அது புழக்கத்திலே வந்தால் சொற்கள் தானே வந்துவிடும் என்று மகாகவி பாரதி எழுதினார். நன்றி. கொஞ்சம் அப்பப்போ கை தட்டுங்க. ஏன்னா இது மற்ற பேச்சாளர்கள் மாதிரி நான் இல்லை, நாங்கள் வேறு மாதிரி அவைகளுக்கு பழகியவர்கள். இதை ஏன் இங்கே நான் சொல்ல வந்தேன் என்றால், இது எனக்கு நானே எடுத்துக்கொண்ட ஒரு சவால். ரொம்பவும் அறிவியல் ரீதியான, இயற்பியல், அதாவது பிசிக்ஸ் பற்றிய ஒரு தலைப்பை எத்தனை தூரம் நம்மால் தமிழில் பேச முடியும்? அது முழுக்க முழுக்க 100 விழுக்காடு பேச முடியாது. ஆனால் முடிந்தவரை ஒரு 80 விழுக்காடு, ஒரு 90 விழுக்காடு இதை தமிழிலே சொல்ல முடியுமா என்பதுதான் எனக்கு நானே எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு சவால். காலம் 4வது பரிமாணம் என்பது தலைப்பு. நான் முதலிலே ஆரம்பிக்க போவது எதிலிருந்தா, திரும்பவும் மகாகவி பாரதியிடமிருந்து. கால கடல் கடக்க ஓர் பாலம் அமைப்போம் என்று மகாகவி பாரதி கவிதையிலே ஒரு வரியை தூக்கி போடுகிறார். சாதாரண கடலை கடக்க பாலம் அமைக்கலாம், சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். இதெல்லாம் சாதாரண கடல். காலம் என்பது ஒரு கடல் என்றால், அந்த காலம் என்கின்ற கடலை கடப்பதற்கு பாலம் இருக்க முடியுமா? இந்த கேள்வியோட தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். காலக்கடலை கடந்து போய் என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? நாம திடீர்னு உங்க வாழ்க்கையில இங்க 40 வயசானவங்களா இருக்கீங்க, 50 வயசு 60 வயசானவங்க இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நீ பின்னாடி போடலாம்ப்பா, அட ஒரு 20 வருஷம் நீ பின்னாடி போடலாம்ப்பா. நீ போய் உன்னோட வாழ்க்கையில எதையாவது நீ மாற்ற முடிந்தால் நீ மாற்றிவிட்டு வா அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால், அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. அந்த பொண்ணுக்கு மாத்திரம் நான் சரின்னு சொல்லியிருக்கலாம். அந்த வேலையை மாத்திரம் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கெல்லாம் என்ன ரேஞ்சில் இருப்பேன் தெரியுமா? அந்த கல்லூரியில் படிச்சிருந்தா, அதை மாத்திரம் செஞ்சிருந்தா, இந்த நண்பன் ஒரு துரோகின்றதை அப்பவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தா, நம்ம வாழ்க்கையில் திரும்ப போய் சில விஷயங்களை எழுத முடியும். எதை வேணா மாற்றி எழுதலாம். நம்ம எந்த வீட்டில் பிறந்தோன்றதை கூட மாற்றி எழுதிருக்கலாம், இல்லை? பிறக்கும் போதே வசதியான வீடுகளில் பிறப்பது போல. இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் திரும்பி போய் திருத்தறதுக்குன்னு பெருசாக எதுவும் இருக்காது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, நீ 20 வருஷம் முன்னாடி போடலாம்ப்பா. யூ கேன் கோ அஹெட். முன்னாடி போய்
உன்னோட வாழ்க்கையில நீ என்னவா இருக்கன்றத பார்த்துட்டு திரும்பி வந்தா அதுக்கேற்ற மாதிரி இப்ப இருக்கிற வாழ்க்கையை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்று ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அதற்கு போக விரும்பாத இளைஞர்கள் யார் இருக்க முடியும்? நான் போய் பார்த்துட்டு ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்துட்டு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போறேன்னாது பார்த்துட்டு திரும்பி வரேன்ப்பா. பெண்களாக இருந்தால் யாருதான் அவரு போய் பார்த்துட்டு வரேன். அதோட முக்கியமா மாமியார் மாமனார் யார் அதை பார்த்துட்டு வரேன். இது எவ்வளவு ஒரு இனிப்பான வாய்ப்பு. ஆனால் இது கற்பனையிலே நடக்க முடியுமே தவிர நிஜத்திலே இது நடக்க முடியுமா என்கின்ற கேள்வி நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த மே மாதம் 2024 இருக்கிற அறிவியல் தத்துவங்களை வைத்து பார்த்தால் இதற்கான சாத்தியம் குறைவு என்று சொல்லலாமே தவிர இது சாத்தியமே இல்லை என்று சொல்ல முடியாது. இரண்டாவது விஷயம், இதை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் கதை கவிதையெல்லாம் எழுதியிருக்காங்க தெரியுமா? தமிழிலேயே ஒரு சினிமா வந்திருக்கிறது, இன்று நேற்று நாளை என்று ஒரு படம் வந்திருக்கிறது. இது மாதிரி எத்தனை படங்கள் வந்ததுன்றதுக்கு கணக்கே கிடையாது. சார்ல்ஸ் டிக்கன்ஸனுடைய ஒரு கதையில் இதை முதலில் இதை பயன்படுத்தியவர் அவர்தான். இந்த கிறிஸ்மஸ் கேரோல் என்கின்ற கதையில் ஒருவன் வாழ்க்கையில் திரும்பி போய் அவனுடைய வாழ்க்கையை சரி செய்து மீண்டு வருவதாக அவர் எழுதினார். அதற்கு பிறகு இதை கற்பனை செய்யாத கதாசிரியர்களே இருக்க முடியாது. அவ்வளவு சினிமா வந்திருக்கு, அவ்வளவு கதை வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடித்த சுஜாதாவினுடைய ஒரு கதையை சொல்ல போறேன். இதெல்லாம் நான் ஏன் இந்த அஸ்திவாரத்தை போடுகிறேன் என்றால் இதற்கு பிறகு நாம் பேச போவது முழுக்க இயற்பியலை பற்றி பேச போகிறோம். அதற்கு முன்னால இது லகுவாக ஏறுவதற்கான ஒரு படி என்று இதை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு ரொம்ப பிடித்தது சுஜாதாவினுடைய ஒரு கதை. அடுத்த நூற்றாண்டில் வாழற ஒருத்தன், அதான் நம்ம நூற்றாண்டு இல்லைங்க, நமக்கு அடுத்த நூற்றாண்டில் வாழுகிற ஒருவன். அவன் அங்க போய் ஒரு சயின்டிஸ்ட், ஒரு அறிவியல் பேராசிரியர் ஒருவரை சந்திக்கிறான். அந்த பேராசிரியர் காலத்தில் பயணம் செய்கிற ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். அது ஒரு வண்டி மாதிரி ரெடியா இருக்குது. இவர் சொல்றாரு, ஏன்பா நீ ஒத்துக்கிட்டு இருக்க காலத்தில் பயணம் செய்ய, நல்லா யோசிச்சு பார்த்துக்கிட்டியா, ரெடியா நீ? சொல்ற, நான் ரெடிங்க. என் வேலை என்ன தெரியுமா, நான் பழைய சுவடிகளை தமிழ் இலக்கியத்திலலாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த காலத்தில் யாருமே அதெல்லாம் படிக்க மாட்டேன்றாங்க. நான் படிப்பதற்கு ஒரு விதமான மரியாதையும் இல்லை. அதனால் நான் இந்த இயந்திரத்தில் ஏறி உண்மையிலேயே அதெல்லாம் வழங்கப்பட்ட காலகட்டத்துக்கு போய் பார்த்து அப்போவாவது அதுக்கெல்லாம் மரியாதை இருக்கான்னு நான் பார்த்துட்டு வர போகிறேன். அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த இயந்திரம் நடுவில் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நான் போகிறேன்னு இவன் கிளம்பிட்டான். அவர் சொல்கிறாரு, கையில் ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்து, இந்த ரிமோட் ரொம்ப முக்கியம் கண்ணு, எதை தொலைத்தாலும் ரிமோட்டை தொலைக்காதே, இதில் எவ்வளோ வருஷம் பின்னாடி போகணுமோ அதை அழுத்தி மைனஸ் அந்த குறிய தள்ளினா பின்னாடி போயிடலாம், ப்ளஸ் குறிய தள்ளினா முன்னாடி வந்துடலாம். அதனால் நீ முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் போகலாம், கிளம்புட ராஜான்னு அனுப்பிச்சி வச்சிடறார். இவன் முதல்ல கிளம்பி போகிறான். ஏதோ ஒரு எண்ணெயை அழுத்தி எங்கேயோ போகிறான். சோழர்கள் காலத்துக்கு போய் சேருகின்றான். அப்போது காவேரியிலே அவ்வளவு தண்ணீர் இருந்திருக்கிறது, பாசனம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இவனுடைய உடையை பார்த்து பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. போய் அரசரிடம் போய் சொல்றாங்க, யாரோ ஒருத்த வந்திருக்காங்க, அநேகமாக எதிரி நாட்டு மன்னனாக இருக்கக்கூடும், புது உடையிலே எதிரி ஒரு ஒற்றனை அனுப்பி இருக்கிறான். இவன் ஒற்றன் நினைச்சு எல்லாரும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போய் இவனை கிட்டத்தட்ட மரண தண்டனை கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. இவன் அது மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அங்கே இருக்கிற அழகான பெண்களை பார்த்து கொண்டிருக்கிறான். திடீர்னு ஞாபகம் ஐயோ பாவிகளா என்னை கொன்னுட்டீங்கன்னா காலக்குழப்பம் வந்துடும் சொல்லி ரிமோட்ல ஏதோ ஒரு கைக்கு வந்த பட்டனை அமுத்தி இன்னும் பின்னாடி போயிடுறான். எங்கே போகிறான் என்றால், 4-5 மாணவர்கள் ஒரு ஆசிரியரிடம் பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகுப்பறைக்கு போய் விடுகிறான். அது தொல்காப்பியர். அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். நீர் எங்கிருந்து வருகிறீர் புலவரே அப்படின்னு கேட்கிறார். நான் வருகின்ற நூற்றாண்டை சேர்ந்தவன் ஐயான்னு இவர் பதில் சொல்றாரு. தொல்காப்பியர் அன்றைக்கு என்ன பாடம் நடத்துகிறார் என்றார், சிவசதீஷ்க்கு தான் புரியும் நினைக்கிறேன். குற்றியலிகரம் என்று பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். குற்றியலிகரம்னா என்னன்றதை தனியாக ஒரு டெட்டாக்கில் அப்புறமா நான் பேசுகிறேன். குற்றியலிகரத்தை பற்றி பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது இவன் இந்த ஆளு, அதாவது டைம் டிராவல் பண்ணுற இந்த ஆளு, குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். இதுதான் குற்றியலிகரத்துக்கான சரியான பாடல். இதுதான்.
அதை சொன்ன உடனே தொல்காப்பியருக்கு ரொம்ப பிடித்து விடுகிறது. புலவரே, இந்த கவிதை அருமையாக இருக்கிறது. இது தாங்கள் எழுதிய கவிதையா? இல்லை ஐயா, இது திருவள்ளுவர் எழுதியது. அவர் எங்கே இருக்கிறார்? இனிமேல் தான் பிறக்கப் போகிறார் என்று இவன் பதில் சொல்லுகின்றான். அதற்கு பிறகு அங்கேயும் சில குழப்பங்கள் ஏற்பட்டு வந்து சேருவது இப்போது நாம் வாழ்கிற காலத்துக்கு. அங்கே ஒரு பஸ்ஸில் வர கண்டக்டர் கேட்குறாரு, யோ காசு இல்லாதவனெல்லாம் பஸ்ஸில் ஏற்ற மாட்டேயா, காசு அடியா முதல்ல, இந்த இந்த நூற்றாண்டினுடைய பணம் என்னிடம் இல்லையே, என்ன செய்வது என்று அவன் யோசித்து கொண்டிருக்கிற போது தெரிகிறது, ரிமோட்டை யாரோ பஸ்ஸில் பிக் பேக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு. அதனால முன்பும் வர முடியாமல் பின்பும் போக முடியாமல் நம்முடைய வாழ்க்கைக்குள் சிறைப்பட்டு கொண்டவதாக அந்த கதை முடிகிறது. இது ஒரு சுவாரஸ்யமான கற்பனை. நம்ம எத்தனை பேர் இப்படி திரும்ப போகவும் முன்னே போகவும் விரும்புவோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கால காலமாக கவிஞர்களும் கதையாசிரியர்களும் இப்படி கற்பனை செய்கிறார்களே, இது சாத்தியமா? இந்த கற்பனை எப்போதிலிருந்து வந்தது என்றால், அதுதான் காலம் ஒரு பரிமாணம் என்ற தத்துவத்தினுடைய ஆரம்ப புள்ளியிலிருந்து பார்க்கணும். இப்போ நாம் எல்லாருமே 3 பரிமாண மனிதர்கள், 3 டைமென்ஷனல் ஹியூமன் பீயிங்ஸ். நாம் எல்லாரும் 3 பரிமாணம் என்ன உங்களுக்கு தெரியும். ஒன்று, இந்த டைரக்ஷனில் போகலாம், கிழக்கு மேற்கா போகலாம், இப்படி போகலாம், நீளம் அகலம். 3வது பரிமாணம் உயரம். இதுவே 2வது மாடியில் நடக்குதுன்னா நாம் எல்லாம் வேற ஒரு உயரத்திலே இருப்போம், 3வது மாடினா வேற ஒரு உயரத்திலே இருப்போம். இது 3 பரிமாணங்களில் தான் நாம் வாழ்கிறோம், நீளம் அகலம் உயரம். இந்த 3 பரிமாணத்தில் எந்த பரிமாணத்திலும் நாம் முன்னேயும் போகலாம் பின்னேயும் வரலாம். இப்படி போகலாம், இங்கிட்டு வரலாம், முன்னாடி போகலாம் பின்னாடி வரலாம், மேலே போகலாம் கீழே வரலாம். இந்த 3 மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த உலகத்தில் காலம் என்பது 4வது பரிமாணம் என்கின்ற சிந்தனை யாருக்கு வந்தது? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி யோசிக்கிற தைரியம் யாருக்கு வந்தது என்றால் ஒரு மனிதருக்கு வந்தது. அவரை பற்றி நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி யோசிப்பதற்கான சூழல் என்ன வந்து, காலம் என்கின்ற பரிமாணத்தை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், அது மாற்ற முடியாதது என்று நாம் நினைக்கின்றோம். அப்படிதானே? இது மாற்ற முடியும். காலம் என்பதும் ஒரு டைமென்ஷன், அதில் முன்னையும் பின்னையும் போய் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்ற சிந்தனையை முதலில் இந்த பூமியில் விதைத்தவர் ஐன்ஸ்டீன் என்கின்ற மாபெரும் மேதை. இதற்கான காரணம் என்ன வந்தது? இப்போ நியூட்டனுடைய தத்துவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். த லா ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன். அதாவது ஒரு பஸ் இருக்கு, அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு பையன் பந்தை எரிஞ்சு விளையாடுறான். கொஞ்சம் இப்போதான் நீங்கள் சீரியஸாக கவனிக்க வேண்டிய கட்டம் வந்திருக்கு. ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு பையன் பந்தை எரிந்து விளையாடுகிறான். பந்தினுடைய ஸ்பீட் என்ன, வேகம் என்ன? ஒரு வினாடிக்கு 10 அடின்னு வச்சுக்கோங்க. பையனை பொறுத்த மட்டும் பந்தினுடைய வேகம் ஒரு வினாடிக்கு 10 அடி. இந்த பஸ்ஸை வெளியிலிருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்தவரை பந்தினுடைய வேகம் என்ன? பஸ் போற வேகத்தை அதோட சேர்த்துக்கணும். பஸ் ஒரு வினாடிக்கு 20 அடி போச்சு என்றால் அந்த 20ம் 10ம் சேர்த்து வெளியிலிருந்து பார்க்கிற உங்களுக்கு பந்தினுடைய வேகம் ஒரு வினாடிக்கு 30 அடி. கொஞ்சம் பிசிக்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கா? வந்து சேர்ந்துலாம் தானே? வெளியிலிருந்து பார்க்கிற உங்களுக்கு ஒரு வினாடிக்கு 30 அடி, பேருந்துக்கு உள்ளே இருக்கிற பையனுக்கு ஒரு வினாடிக்கு 10 அடி. அப்போ ஒரே பந்து தான், ஒரே வேகத்தோடு தான் அடிக்கிறான். ஆனா இதனுடைய வேகம் யார் பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்து இதுவாகவும் இருக்கலாம் இதுவாகவும் இருக்கலாம். எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் தான்றது கிடையாது. ஒரு கேள்விக்கு பல பதில்கள் இருக்கலாம். நீங்க எங்கிருந்து பதில் சொல்றீங்கன்றதை பொறுத்தது அது. இப்போ இது இருக்கு. அப்ப இந்த வேகம் எதனால் மாறுபடுகிறது என்றால், மூவ் பண்ணிட்டு இருக்கிற, நகர்ந்து கொண்டிருக்கிற ஒன்றில் இருக்கிற போது வேகம் மாறுபடுகிறது. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒளியினுடைய வேகம் என்ன? இந்த உலகத்திலேயே மிக வேகமானது ஒளிதான். எதை காட்டிலும் வேகம் கொண்டது ஒளி. ஒளியினுடைய வேகம் என்ன தெரியுமா? ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். தயவு செஞ்சு இந்த நம்பரை நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஒளியினுடைய வேகம். விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. என்னன்னா, இந்த பஸ்ஸை நினைச்சுக்கங்க, வேகம் மாறுபடுகிறது. பஸ் மெதுவா போகுதா வேகமா போகுதான்ற வச்சு பந்தினுடைய வேகம் மாறுபடும். அப்படி பார்த்தா ஒளி இந்த பூமியிலிருந்து போகும்போது பூமி சுற்றுகிறது அல்லவா? பூமி சுற்றுகிற வேகத்தை வைத்து ஒளியினுடைய வேகம் கொஞ்சமாவது மாறுபடணும். அப்படித்தானே?
அந்த பந்து மாதிரி பூமி சுற்றி கொண்டிருக்கிற போது ஒளியினுடைய வேகம் கொஞ்சமாவது மாறணும், ஒரு 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 மைக்ரோ செகண்டாவது மாறணும். என்னவென்றால் பூமி சுற்றுகிற வேகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு நிமிடத்துக்கு கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர். ஆனால் பூமியிலிருந்து, வானத்திலிருந்து, கீழே இருந்து, மேலே இருந்து, எங்கே இருந்து நீங்கள் அளந்தாலும் ஒளியின் வேகம் மாறுவதே இல்லை. இந்த கேள்விதான் அன்றைக்கு விஞ்ஞானிகள் மத்தியில் ரொம்ப பெருசா பேசப்பட்டது. எதனால் ஒளியின் வேகம் மாறவே இல்லை, என்ன காரணம் என்று. ஐன்ஸ்டீன் வந்தார் 1905ஆம் ஆண்டு. இந்த ஒரு பதிவுகள் எல்லாம், அதாவது ஆர்கைவ்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதையெல்லாம் சேகரித்து வைக்கிற ஒரு அலுவலகத்தில் குமாஸ்தாவாக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு 25 வயது இளைஞர் தான் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலை. ஒரு பெரிய லேப், உடனே நம்ம எந்த ஆராய்ச்சினாலும் அது ஒரு டூத் பேஸ்ட் விளம்பரமாக இருந்தால் கூட வெள்ளை கோட் போட்டுட்டு ஒரு டாக்டர் வந்து உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கிறதான்னு கேட்பாங்கல்ல. ஏன்னா ஆராய்ச்சினாலே நம்ம அந்த மனநிலைக்கு போயிடுவோம். ஐன்ஸ்டீன் இது எதையுமே செய்யலை. அவரினுடைய ஆராய்ச்சி எல்லாமே அவரினுடைய கற்பனையில் வந்த ஆராய்ச்சி, மைண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்று அதை சொல்லுவார்கள். அவருடைய மூளைக்குள்ளேயே நடந்த ஆராய்ச்சிகள் தான். அதை வைத்துக்கொண்டு த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்று ஒரு மாபெரும் புரட்சிகரமான சித்தாந்தத்தை ஐன்ஸ்டீன் ஏற்படுத்தினார். ஒளியின் வேகம் ஏன் மாறுவதே இல்லை என்ற கேள்வியை ஐன்ஸ்டீன் மாற்றி போட்டார். ஒளியின் வேகம் மாறுவதே இல்லை, அது மாறாமல் இருக்க என்ன தேவை என்று ஐன்ஸ்டீன் அந்த கேள்வியை மாற்றி போட்டார். அதற்கு என்ன பதில் கிடைத்தது என்றால், ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்கல்ல, மேலே ஒன்று இருக்குது கீழே ஒன்று இருக்குது. என்னப்பா கணக்கு படிச்சிருக்கீங்க தானே, மேலே ஒன்று கீழே ஒன்று, அதுதான் ஃப்ராக்ஷன். ஒரு ஃப்ராக்ஷனுடைய மதிப்பை ஏற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மேலே இருப்பதனுடைய மதிப்பு கூட வேண்டும், அல்லது கீழே இருப்பதனுடைய மதிப்பு குறைய வேண்டும். நியூமரேட்டருடைய மதிப்பு ஏறணும், இல்லை டினாமினேட்டருடைய மதிப்பு குறையணும். அப்போ தான் அந்த மொத்த பின்னத்தினுடைய மதிப்பு என்பது மேலே ஏறும். ஐன்ஸ்டீன் கேட்டாரு, மேலே இருப்பது தான் ஒளியின் வேகம், அது மாறவே மாறாதுப்பா, அது அப்படியே தான் இருக்கு. என்ன வேகம்? நான் இப்போதான் சொன்னேன், ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர், 3 லட்சம் கிலோமீட்டர் பை 1. இப்போ மேலே இருக்கிறத மாற்ற முடியாது, ஆனால் கீழே இருக்கிறது ஒருவேளை மாறுதா என்று ஐன்ஸ்டீன் கேட்டார். கீழே இருப்பதனுடைய மதிப்பு குறைவதனால் தான் மேலே இருக்கிற அந்த வேல்யூ மாறாமலே இருக்கா என்று கேட்டார். இந்த ஒரு இடத்துல புரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த கேள்விக்கும் விடையை நாம் எப்போதுமே ஒரு பாக்ஸுக்குள்ள, ஒரு பெட்டிக்குள் இருந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஐன்ஸ்டீன் பெட்டியிலிருந்து வெளியே வந்து சிந்தித்தார், திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இந்த மதிப்பு மாறுவதில்லை. அதற்கு என்ன காரணம்? ஒருவேளை வேகம் கூட கூட காலம் குறைகிறதா என்பதைத்தான் ஐன்ஸ்டீன் கேட்டார். என்ன பொருள் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற வேலை எல்லாருக்கும் நேரம் ஒரே நேரம் தான். உங்களுக்கு 1 செகண்ட்னா எனக்கு 1 செகண்டா கூட இருக்கலாம். ஆனால் ஒளியின் வேகத்தில் நீங்கள் பயணம் செய்ய 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 காலம் குறைந்து 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 வருகிறது என்கின்ற புரட்சிகரமான கருத்தை ஐன்ஸ்டீன் விதைத்த போது இந்த உலகமே ஸ்தம்பித்து நின்றது. இது அவ்வளவா நம்மள மாதிரியே புரியாத ஒருத்தர் ஐன்ஸ்டீன்ட்ட போய், ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவ்வளோ சரியா எங்களுக்கு விளங்கலை, அது எப்படியா, காலம் என்பது எல்லாருக்கும் ஒன்று தானே, ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் இருக்குமாயா, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னார். ஐன்ஸ்டீன் ரொம்ப புரிகிற மாதிரி ஈஸியாக சொன்னார். இதை பாருப்பா, தோசை கல் சுடுறதுக்கு, அவங்க தோசை செய்ய மாட்டாங்க, நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். தோசை சுடுறதுக்காக கல்லை வச்சுக்கிட்டு நல்லா சூடு ஏறினப்புறம் உன்னை போய் அது மேலே உட்கார சொன்னாங்கன்னு வெய்யி, நீ உட்காந்துருக்க, நீ 1 செகண்டு தான் உட்காந்துருப்ப. ஆனால் உனக்கு எப்படி தோணும்? 1 வருஷம் அதில் உட்காந்த மாதிரி தோணும். நீ உட்காருப்பா, சரியா நீ 60 செகண்ட் உட்காரணும்னா 60 செகண்ட் தான் உட்காந்துருப்பான். ஆனால் அந்த 60 செகண்ட் அவனுக்கு 6 வருஷம் மாதிரி இருக்கும். ஆனால் அவனையே அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேச சொன்னாக்க அந்த பொண்ணு சொல்லும், நான் 1 hour தான் இருப்பேன், அப்புறம் நான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லும். 1 hour பேசியிருப்பான், ஆனால் 1 செகண்டு தான் ஆன மாதிரி இருக்கும். ஸோ டைம் இஸ் ரிலேட்டிவ். காலம் என்பதும் ஆளுக்கு ஆள் மாறுபடுவதுன்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் சொன்னார். இதை வேணா நம்ம சோதனைக்கு உட்படுத்தலாம். முதல் சோதனையை நீ செய், 2வது சோதனையை நான் செய்கிறேன் என்று ஐன்ஸ்டீன் சொன்னார். அப்ப காலம் என்பது மாறுகிறதா என்ற பெரிய கேள்வி நமக்கு வருகிறது.
காலம் மாறக்கூடியதா? இந்த தியரமை வச்சுக்கிட்டு தான் ஐன்ஸ்டீனும் அவருக்கு பின்னால் வந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் போன்ற மகத்தான விஞ்ஞானிகளும் என்ன சொன்னார்கள் என்றால், ஒருவேளை காலத்தில் பயணம் செய்வது வருங்காலத்தில் சாத்தியமாகலாம் என்று சொன்னார்கள். சரி, இப்போ எப்படி சாத்தியம்? அதான அடுத்த கேள்வி. எதை செய்தால் சாத்தியமாகும்? நீங்கள் ஒளியின் வேகத்தோடு பயணம் செய்யணும். அவ்வளோ வேகத்துக்கு போக முடியாதுனாலும் கிட்டத்தட்ட அந்த வேகத்தளவு நீங்கள் போனீங்கன்னாக்க காலத்தில் நீங்கள் முன்னேயும் பின்னேயும் போய் வரலாம். அப்போ ஒளியின் வேகத்தோடு போகிற மாதிரி இது மட்டும் எதையுமே கண்டுபிடிக்கல. வருங்காலத்தில் கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் கட்டாயம் இருக்கிறது. இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தா கிட்டேயோ, இல்லை ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய கொள்ளு தாத்தா கிட்டேயோ, தாத்தா உனக்கு தெரியுமா சென்னையிலேருந்து பெங்களூருக்கு 4.5 மணி நேரத்தில் போயிடலான்னா அவர் உன்னை பார்த்து ஐயோ கிறுக்கு பிடிச்சிருச்சு என் பேரனுக்குன்னு வேப்பல் அடிச்சிருப்பாரு. இந்த வேகத்தை கூட 70 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை செய்ய முடியவில்லை. ஆனால் ஒளியின் வேகத்துக்கு பக்கத்தில் நம்மால் பயணம் செய்ய முடியும், அதற்கு சாத்தியங்கள் இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். சரி, இதை ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு தான் ஐன்ஸ்டீன் சொன்னார், ஸ்பேஸ் அண்ட் டைம், இடம் காலம் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருப்பது ஸ்பேஸ் டைம் என்று அதை அவர் சொன்னார். கால வெளி, காலமும் வெளியும் ஒன்றுதான் என்று அவர் சொன்னார். அப்போ காலத்தை மாற்றினால் வெளி மாறும், அதாவது ஸ்பேஸை மாற்றினா டைம் மாறும், டயத்தை மாற்றினா ஸ்பேஸ் மாறும். இது சுத்தமாக புரியல சாமி, என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்டால் ஐன்ஸ்டீன் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது தெரியுமா? நீங்கள் 4 பேர் இங்கேருந்து நான் கூப்பிட்டு ஒரு ஷீட்டை இழுத்து பிடிங்கப்பா, அவங்க இழுத்து பிடிங்கன்னா அந்த ஷீட் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதில் தொய்வே இருக்காது. இப்போ 4 பேர் இழுத்து பிடிக்கிறீங்க, நான் ஒரு பெரிய இரும்பு குண்டை நடுவில் வைக்கிறேன், அப்போ அந்த ஷீட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் லேசாக தொய்வு வரும். அப்படியா? 2-3 இரும்பு குண்டை வச்சா நீங்கள் என்ன தான் இழுத்து பிடிச்சாலும் தொய்வு வரும். ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார்? விண்வெளியே இப்படி தான்ப்பா இருக்குது, இழுத்து பிடித்த துணியில் உங்களை மாதிரி சூரியன் அந்த பிளானட்ஸ், சூரியன் என்பது ஒரு சோலார் சிஸ்டம் இல்லை, லட்சக்கணக்கான சோலார் சிஸ்டம் இருக்குது. இதனுடைய வெயிட்னால விண்வெளியே கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு வர பாதை நிறையவா இருக்குது, நீங்கள் மேலேருந்து பார்த்தா வளைஞ்சு இருக்கிற மாதிரி விண்வெளியே வளைந்து தான் இருக்கிறது. இப்படி வளைகிற இந்த விண்வெளியை இன்னும் வளைத்தால் காலமும் மாறலாம் என்று ஐன்ஸ்டீன் புரட்சிகரமான கருத்தை சொன்னார். பின்னாடி வந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ன சொன்னார் என்றால், த வேர்ம் ஹோல் என்று அதை சொன்னார். நீங்கள் ஒரு கருந்துளையை உருவாக்கி அந்த கருந்துளைக்குள் போகிறதுக்கு யாருக்காவது தைரியம் இருந்தால் நீங்கள் அதன் வழியாக பயணம் செய்யணும். பயணம் செய்யும்போது இதே வடிவத்தில் இதே உருவத்தில் போக முடியாது. உங்களை மிகச் சுருக்கமாக சின்னதாக மாற்றிக்கிட்டு நீங்கள் பயணம் செஞ்சால் போய் பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம் சாமி. ஒளியின் வேகத்தோடு பயணம் செய்கிற போது வேறு டைம் ஜோன்ஸில் இருக்கிற மற்ற பிளானட்ஸை பார்த்துட்டு நீங்கள் திரும்பி வரலான்னு சொன்னார். இப்போ இந்த கருந்துளை, அதாவது வேர்ம் ஹோல் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, விஞ்ஞானிகள் ஒளியின் வேகத்தோடு போகிற ஒன்றத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற இளைஞர்கள் சிலர் இந்த ஊரே வேணாம்ப்பா, +2 எக்ஸாம் சொல்லி படுத்துறாங்க, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன்ப்பா, நான் போய் அண்ட சராசரத்துக்கு போய் என்ன இருக்குது பார்க்குறேன்னு ஏறி போயிட்டான்னு வைங்களேன், நீங்கள் விட மாட்டீங்க, அப்பா அம்மா விட மாட்டீங்க, சொல்லாமல் போயிட்டான்னு வைங்க, அவனுக்கு ஆர்வம் தாங்கலை, என்னதான் இருக்குது இந்த பூமிக்கு வெளியில், நான் பார்க்குறேன்னு சொல்லி ஏறிட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் போய் இந்த அண்டத்தை, அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய பாதி மட்டும் போயிட்டு திரும்பி வரான். அவனை பொறுத்தவரையில் அதற்கு சில ஆண்டுகள் ஆகும், 7 ஆண்டு ஆகலாம், 8 ஆண்டு ஆகலாம், 10 ஆண்டு ஆகலாம். அவன் போய் நல்லா பார்த்துட்டு திருப்தியாக பார்த்தேன்ப்பா, 10 வருஷம் நிம்மதியாக +2 எக்ஸாம்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தேன்னு அவன் திரும்பி வந்தால் என்ன ஆகும்? முக்கியமான கேள்வி. அவனை பொறுத்தவரையில் அதில் 7 வருஷம்தான் ஆயிருக்கு, 8 வருஷம்தான் இருக்குது. ஆனால் அவன் திரும்பி வருகிற போது அவனுடைய பேரன்கள் கூட இறந்து போயிருப்பார்கள். 1000 வருஷம் முடிஞ்சிருக்கும். இங்கே காலத்தில் பயணம் செய்வது என்பது நினைத்து பார்க்கவே அச்சமூட்டுகிற ஒரு எக்ஸசைஸ். ஆனால் இது மாறாமல் இந்த 1000 வருஷம்லாம் ஆகாமல் நான் போனதன்னைக்கு போய் வந்ததன்னைக்கு வந்துடணும், அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே திரும்பி வந்துடணும், முடியுமா என்றால் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் முடியும். அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, உன்னை ஒரு சிறு அணு மாதிரி நீ சுருக்கிக்கணும். உனக்கு எடையே இருக்கக்கூடாது. எடையே இல்லாமல் ஒளியின் வேகத்தில் நீ பயணம் செய்தால் நீ திரும்பி வர்ற போது காலம் கொஞ்சம் மாறி இருக்குமே தவிர ரொம்ப மாறாது என்று சொன்னார்கள். இப்போ காலத்தை கடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை விஞ்ஞானம் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஒருவேளை காலத்தில் பின்னே போனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதும் விஞ்ஞானம் சொல்லுகிறது.
இப்போ அந்த படத்தை பற்றி நான் சொன்னேன், நீங்கள் எவ்வளோ பேர் அந்த படத்தை பார்த்துருக்கீங்க தெரியும், இன்று நேற்று நாளை. அந்த படத்தில் ரொம்ப கவித்துவமாக ஒரு காட்சி வரும். அதாவது ஒரு கதாநாயகி 2 பேரும் காதலிக்கிறாங்க. அவங்களுக்கு டைம் மிஷின் கிடச்சிருது, வழக்கம் போல் ஒரு ரிமோட் கண்ட்ரோலோட. அவங்க காலத்தில் பின்னாடி போய் அந்த கதாநாயகி பிறந்த நாளே அவங்க போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, அந்த குழந்தை அப்போ தான் பிறக்குது. இவங்க 2 பேரும் போய், அதாவது இவளே தான், இந்த பொண்ணு இங்கே இருக்கா, தாம் பிறந்ததை தானே பார்க்கிறாள். அவள் போய் அந்த குழந்தைய தடவி கொடுக்குறா. இவனும் தன்னுடைய காதலி அவனுக்கு பக்கத்திலேயே இருக்கா. தன் காதலியின் பிறந்த தினத்தன்று அவளை பார்த்த ஒரே காதலன் அவனாகத்தான் இருக்க முடியும். அவன் போய் அவளை, அந்த சின்ன குழந்தைய அவன் தொட்டு, இது ரொம்ப கவித்துவமான ஒரு காட்சி. இதில் கவித்துவமாக இருந்தால் நல்லா இருக்கு. இதுவே கொஞ்சம் எசக பெசகா இருந்தா, யாராவது ஒரு வெறி பிடிச்ச ஆள் போய் அவங்க அப்பா அம்மாவை கொன்னுட்டான்னா அவன் அப்புறம் பிறக்கவே முடியாது. அவன் பிறக்கவே முடியாதுன்னா அவன் தன்னுடைய காலத்துக்கு திரும்பி வரவே முடியாது. ஏன்னா அவனுடைய காலத்துக்கு முன்னாடி போய் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அவன் கொலை செய்து விட்டான் என்றால் அவன் பிறக்கவே வாய்ப்பில்லை. அவன் பிறக்க வாய்ப்பில்லை, இவன் 2 காலத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அங்கே இருக்க வேண்டியதான். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான பிரச்சனைகள் இருப்பதனால்தான் விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அப்படியே காலத்தில் உங்களால் டிராவல் பண்ண முடிஞ்சாலும் எதிர்காலத்துக்கு போவது தான் சாத்தியமே தவிர இறந்த காலத்துக்கு போவது சாத்தியமில்லை. ஏனென்றால் அதிலே பலவிதமான பிரச்சனைகள் வரும். அவன் பிடிக்காதவன்லாம் போட்டு தள்ளிடுவான். அப்போவே அவன் பிள்ளையா இருக்கும்போது, நீ தானே 20 வருஷத்துக்கு கழிச்சு என்னை வந்து கஷ்டப்படுத்த போற, இன்னைக்கே உன்னை போட்டு தள்ளிட்டா, இப்படி சில பேர் கிளம்பிட்டா. அதனால கடவுள் வைத்த கணக்குகளிடம் நாம் கை வைக்காமல் இருப்பது தான் நமக்கு நல்லது என்கின்ற முடிவுக்குத்தான் விஞ்ஞானம் வந்திருக்கிறது. கம்பர் ராமாயணத்திலே கடவுளை பற்றி எழுதுகிறார். ராவணனோடு போர் புரிய நின்றவன் யார் தெரியுமா? காலமும் கணக்கும் நீத்த காரணன் என்று கம்பர் எழுதுகிறார். காலத்தை நீத்தவன், காலத்தை பற்றிய கணக்குகளை எல்லாம் தாண்டி இருப்பவன் பரம்பொருள் மாத்திரம்தான், கடவுள் மாத்திரம்தான். மனிதனுக்கு அந்த சக்திகள் கிடைத்தால் அதற்கு பிறகு மனித குலம் இருக்குமா என்கின்ற பிரம்மாண்டமான ஒரு கேள்வி நம்மிடையே இருக்கிறது. பட் காலம் 4வது பரிமாணம் என்பது நமக்கு ஏன் முக்கியம் என்றால், நம்முடைய ஒவ்வொரு நாளையும் இந்த நிமிடம் என்பது காலத்தில் ரொம்ப முக்கியமானது. திஸ் டே, திஸ் மினிட், திஸ் மொமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப அழகானது, ரொம்ப அருமையானது. ஆனால் இந்த நிமிடத்தில் நாம் யாருமே வாழ்வதில்லை. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க, உடனேயே ஒன்று நேத்திக்கு நடந்தது நினைவு இருக்கும். இல்லை இந்த அம்மா எப்போ பேசி முடிச்சு இவங்க எப்படி சாப்பாடு போட போகிறாங்க, நான் எப்போ வீட்டுக்கு போகிறேன், நான் போய் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் படம் பார்க்கலான்னு இருந்தேன்னா அதை எப்போ பார்க்க போகிறேன். ஒன்று இனிமேல் வரப்போவதை நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள், அல்லது நேற்றைக்கு நடந்த ஏதோ ஒரு ஏமாற்றத்தை, ஒரு அவமானத்தை, ஒரு தோல்வியை நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த நிமிடத்தில் வாழ்வது என்பது கிட்டத்தட்ட யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம் போல ஆகிவிட்டது. இவ்வளவு நீண்ட விஞ்ஞான பிரச்சனைக்கு பின்னால் நமக்கு வரவிருக்கின்ற தெளிவு என்னவென்றால், எதிர்காலத்துக்கு போக முடியுமான்னு தெரியல. மகாகவி பாரதி சொல்லுகிறார், கண்ணன் என் தந்தை என்ற பாட்டில், பூமிக்கு என்னை அனுப்பினான், அந்த புத மண்டலத்தில் என் தம்பிகள் உண்டு என்று பேசுகின்றார். அப்போ ஒரு கவிஞன் எவ்வளவு கனவு கண்டிருக்கான் பாருங்க. புத மண்டலம், அந்த பிளானட்ல ஒருவேளை என் சகோதரர்கள் இருக்கலாம் என்று. ஒருவேளை நாளைய மனிதன், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய பேரனுக்கு பேரன் மற்ற கிரகங்களுக்கு போகலாம், மனிதர்களை சந்திக்கலாம், காலத்திலே பயணம் செய்யலாம். ஆனால் எந்த காலத்தில் நாம் பயணம் செய்தாலும் நமக்கு காலத்தில் மிக முக்கியமானது இந்த நொடி. இறந்த காலம் அல்ல, எதிர்காலம் அல்ல, நிகழ்காலத்தை விட இனிமையானது எதுவுமே கிடையாது. நிறைய பேர் இறந்த காலத்தை நினைச்சு அந்த நாள் மாதிரி வருமா, அன்னைக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் தெரியுமான்னு நினைப்பாங்க. அதை நினைச்சு கவலைப்பட்டு நிகழ்காலத்தின் இந்த நொடியினுடைய இன்பத்தை இழந்தவர்களாகவே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே காலம் என்கின்ற பிரம்மாண்டமான பரிமாணத்தில் நாம் கால் வைக்கிற போது கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது, கொஞ்சம் ஆவலாக இருக்கிறது. ஒருவேளை எங்களால் முடியாவிட்டாலும் எங்களுக்கு 10 தலைமுறைக்கு பின்னே வருகிறவர்கள் ஒருவேளை காலத்தில் பயணம் செய்யலாம். அவர்கள் நம்மை சந்தித்தால், நம்மை பார்த்து, அப்போ நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் இறந்த காலத்துக்கு வந்தால் நாம் அப்போ இருப்போம். நம்மளை பார்த்து அவங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, வாழ்ந்த வாழ்க்கையை சரியா வாழ்ந்தியான்னு கேட்பாங்க. அவர்களுக்கு பதில் சொல்றதுக்காகவாவது நம்முடைய இந்த நாளை, இந்த நிமிடத்தை, இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம். காலம் ஒரு மாபெரும் பரிமாணம். ஆம், காலம்தான் கடவுள். நன்றி, வணக்கம்.